அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு அக்டோபர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்துல போன மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு உறவால் மன வருத்தம் ரிஷப ராசிக்கு என்று சொல்லியிருந்தேன். அது மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கை துணைவரை விட பிள்ளைகளாலேயே நிறைய மன வருத்தங்கள் இருந்திருக்கும். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கை துணைவராலேயும் மன வருத்தம் சில பேருக்கு இருந்திருக்கும். பிள்ளைகளால மன வருத்தம், பிள்ளைகளுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு, அதனால மன வருத்தம், அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னாக்க அவங்களுடன் கருத்து வேறுபாடு, இப்படி ஏதோ ஒரு வகையில் அவர்களால் செலவுகள், எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்திருக்கோம். இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளால இருக்கக்கூடிய மன வருத்தம் நீங்கும் என்றே சொல்லலாம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதிசார குரு பெயர்ச்சி ஆகுது. அக்டோபர் 18ஆம் தேதி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு வருது. புனர்பூசம் 4ஆம் பாதம் என்பது கடகம். கடகத்துக்கு குரு உச்சமாகுது. உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு உச்சமாகிறது நல்லதுதான். அதாவது குரு பொதுவாகவே உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல 11ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தையே பார்க்குது, அங்க இருக்கக்கூடிய சனியை பார்க்குதுன்னும் போது தொழில் ரீதியாக பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரும். முயற்சிகள், கடுமையான முயற்சிகள் சக்சஸ் ஆகும். ஆனா 8ஆம் ஆதிபத்தியத்தோட வேலையும் செய்யும் இல்லையா, 8ஆம் அதிபதியாகவும் குரு வராரு. அந்த வகையில இந்த குரு அதிசார பெயர்ச்சி ஒரு பாதி தீமையும் செய்யும். அதாவது உங்களுடைய சில முயற்சிகள் தடையா இருக்கும். உங்களுக்கு திடுதிப்புன்னு வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகலாம். சில பேர் வேலையில இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க வேலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சனி வக்கரமாயிருக்கு, இந்த குரு பார்வையில் இருந்தாலும் திடுதிப்புன்னு வேலையை விடுறது அல்லது பேப்பர் போடுறது போன்றவை அவாய்ட் பண்ணணும். அதே போல இந்த நேரத்துல மற்றவங்களுடைய எதிரிகளுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். அவர்களால சில பிரச்சனைகள், அவங்க உங்களுடைய புகழை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு சில தேவையற்ற தொல்லைகளை கொடுக்கலாம். அவற்றில் நீங்க ஜெயிப்பீங்களா அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை அதையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. வழக்குகள் இருக்குன்னா கூட, ஒரு வழக்கு வருது, வம்பு வருதுன்னா கூட அதுல ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏன்னா செவ்வாயை பொறுத்தவரையிலும் 6ஆம் இடத்திலேயே இருக்கார். மேக்சிமம் அக்டோபர் 27ஆம் தேதி வரலும் செவ்வாய் 6ல, சூரியன் 5ஆம் இடத்துல முதல் 15 நாள் இருக்கும். அக்டோபர் 18ல இருந்து மேக்சிமம் உங்களுக்கு சூரியனும் 6ஆம் இடத்துக்கு வந்துடும், நீச பங்கம் ஆகுது. புதன் இந்த மாதம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்துலதான் இருக்கு. 2 குடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் அதிபதி புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்துல உங்களுக்கு 9ஆம் தேதி வரலும் 4ஆம் பாவகத்திலையும், அக்டோபர் 9க்கு பிறகு 5ஆம் இடத்துல சுக்கிரன் அங்க நீசம். ஆனா புதனுடன் பரிவர்த்தனை பெறதுனால நீச பங்க ராஜயோகத்தை பெறுது. அதனால இந்த மாதத்துல முதல் ஒரு 9 நாள் வேணா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். மேக்சிமம் அதன் பிறகு நீங்க ஓரளவுக்கு மன வருத்தம் இல்லாம ஒரு நிம்மதியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அக்டோபர் 18க்கு பிறகு கடுமையான முயற்சிகள் மூலம் சக்சஸ் பண்ணணும். அவ்வளவுதான் வித்தியாசம். யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க. வெளிப்படையா பேசுறதுனால சில பேர் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய பேச்சை மற்றவங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். உறவுகள் ஆகட்டும், வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும், மேலதிகாரிகளாகட்டும். அதனால உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். அதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னாக. மற்றவதெல்லாம் பாசிட்டிவ் தான். இப்போ இந்த அதிசார குரு பெயர்ச்சி பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு 50% நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா குரு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னாக்க 3ஆம் பாவகம், 8 குடியவன், 8ஆம் ஆதிபத்தியத்தையும் செய்யும். ஆனா ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது நல்லதுதான். அந்த வகையில சப்போஸ் உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கீங்க, நிறைய முயற்சி செய்றீங்க, கடுமையா வேலை தேடுறீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே பணம் வரணும். யார்ட்டையாவது கொடுத்து வச்சிருக்கக்கூடிய பணம் கூட நீங்க வசூலிக்கக்கூடிய காலகட்டம். கடன் கேட்டீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சுப கடன்கள் ஏற்படும், அந்த சுப கடன் கிடைக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த குரு நவம்பர் 11ஆம் தேதி வரலும் 3ஆம் இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வக்ரம் பெற்று மீண்டும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கே வருது. பொதுவாகவே ரிஷபத்துக்கு குரு வக்ரம் ஆகுறது நல்லது. இந்த அதிசார பயிற்சியில கூட உங்களுக்கு ஒரு நன்மை பெருசா இருக்காது.
ஒரு 50% தீமையும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த குரு வந்து வக்கரம் ஆச்சுன்னா ரிஷபத்துக்கு நன்மை. 8 குடியவன் வக்கரமாகி 2ஆம் பாவகத்திலேயே வரும்போது மேக்சிமம் உங்களுக்கு இந்த திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமைஞ்சு கல்யாணம் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு நவம்பர் மாசத்துக்கு மேல, நவம்பர் 11க்கு மேல உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப நீண்ட நாளா மேரேஜ் ஆகல, மேரேஜுக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வரன் அமைந்து திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல அக்டோபர் 27ஆம் தேதி வரல இருக்கும். வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து போகும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் பாவகம் அயன சயனஸ்தானத்தை பார்க்குது. சூரியனும் பார்க்கும், அதே போல சூரியனும் பார்க்கும், செவ்வாயும் பார்க்குது, புதனும் பார்க்கும் 12ஆம் பாவகத்தை. அப்போ திருமண வாழ்க்கையில, தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, குடும்பத்தை விட்டு தள்ளி தொழில் காரணமாக கூட இருக்கிறது, அல்லது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருக்கிறது, ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா தூங்குறது, தாம்பத்தியம் சிறப்பாக இல்லாமல் இருப்பது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும். ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் 18 நாள் வந்து சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருப்பாரு. அந்த வகையில உங்களுக்கு சுப விரயங்கள், பிள்ளைகள் வகையில சுப விரயங்கள் ஏற்படலாம். குடும்பத்திற்காக நிறைய இந்த மாதத்தை பொறுத்தவரை செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே வரும். அதற்கு சில பேர் கொஞ்சம் கடன் பெற்று கூட செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மேலும் இந்த சுக்கிரன் நீச பங்கம் ஆகிறதுனால முதல் எடுத்து வைக்கிற ஸ்டெப்லாம் தோல்வி ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க உடனே வந்து ஃபெடப் ஆயிட்டு விட்டுடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உங்களுக்கு வெற்றி உண்டு. குருவும் அதை தான் குறிப்பிடுது. சுக்கிரன் வந்து நீச பங்கம்னாவே முதல்ல வந்து நீசத்துக்கான பலனும், அதன் பிறகு நீச பங்க ராஜயோகத்துக்கான பலனும் ஏற்படும். அந்த வகையில இந்த மாதத்துல முடிவில் இந்த அக்டோபர் 18க்கு மேல உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அது வெறும் கூட கொஞ்சம் தொல்லைகள் இருந்தாலும் அக்டோபர் 18க்கு மேல மன வருத்தம் நீங்கும், எதிரிகள் வீழ்வார்கள், எதிர்த்தவர்கள் விலகி போவார்கள், வழக்குகளில் வெற்றி உண்டு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப கோச்சாரத்திலையும் சனி வக்கரம் பெற்றுதான் ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு இடமாற்றம் அமையுதுன்னாக்க உங்களுக்கு நவம்பர் 27ஆம் தேதிக்குள்ளேயே கூட புதிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைன்னாக்க நீங்க இருக்கிற இடத்துலயே இருந்தீங்கன்னாவும் பெஸ்ட். விடாம இருக்கணும் வேலையை. ஆனா வேலையை விட்டுட்டேன் அப்படின்றவங்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைனாக நவம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதத்துல இருந்து புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனாலும் மற்ற கிரகங்களின் அமைப்பின்படி கடுமையான முயற்சிக்கு ஏற்ற ஒரு பலன் கண்டிப்பாக உண்டு. அதனால முடிஞ்சவரையிலும் வேலை விஷயத்துல இப்போதைக்கு இருக்கிற வேலையில கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலையும் மாறாம இருங்க. ஆனா உங்களுக்கு வேலை தொழில் உத்தியோகத்தின் படி பாத்தீங்கன்னாக்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு நவம்பருக்கு பிறகு ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கூட கிடைக்கும். அரசு பணியில் இருக்கீங்கன்னாக்க டிரான்ஸ்பருக்கான ஒரு நல்ல டிரான்ஸ்பருக்கான நல்ல செய்திகள் வரலாம். அல்லது உங்களுக்கு வந்து அதே இடத்துல கூட ஒரு சேலரி ஹைக் ஆகலாம், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம். சோ அந்த அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில நீங்க தேர்வு எழுதிருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்கன்னாக்க உங்க ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராகுவை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் பாவகத்திலையும் கேது 4ஆம் பாவகத்திலையும் இருக்கு. இது என்ன பலன் அப்படின்னா உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. கடந்த வருஷத்தை போல ஜென்மகுரு காலகட்டத்தில் இருந்தது போல ரோகிணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கெல்லாம் கடுமையான உடல்நல தொந்தரவு ஏற்பட்டு நீங்கி ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கும் போது பொதுவாகவே 4 சூரியன் வந்து 5ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் இருக்க போறாரு அக்டோபர் மாசத்தை பொறுத்தவரையிலும். அதனால இந்த உறவு சிக்கல்கள் இருக்கும். சில உறவுகளோடு உங்களால செட் ஆக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். தாய் வழி உறவுகளால சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்களாம். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. மாமியார் அல்லது வாழ்க்கை துணைவரின் குடும்பத்தாரால் சில பிரச்சனைகளும் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல 10ல வந்து ராகு இருக்கிறது ஒரு வகையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் வேலை விஷயத்துல. அதற்கேற்ற பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். 10 11ஆம் பாவகத்தில் இருந்து வக்ரம் பெற்று இருக்கிறதுனால இடத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு, ராகுவுமே புரட்டாதியில் தான் இருக்கு. இப்ப ராகு சனி, ராகு வந்து வக்ர கிரகம், சனியும் வக்கரமா இருக்கு. அப்போ இந்த நேரத்துல வந்து பெரும்பாலானோருக்கு இந்த இடமாற்ற சிந்தனைகள்லாம் நிறைய வரும். வேலையில இடமாற்ற சிந்தனை, இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றமே சில பேருக்கு ஏற்படுறது, திடுதிப்புன்னு வேலை விடுறது போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும்.
அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றது உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா பாசிட்டிவ் தான். உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைனாக்க அது கொஞ்சம் நெகட்டிவா கூட இருக்கும். என்ன நெகட்டிவ்னா கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி வேலை கிடைக்கும், ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும், கொஞ்ச நாள் சும்மா இருக்கிற மாதிரி ஏற்படும். அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருங்க, உங்க ஜாதகத்தை வச்சு வெரிஃபை பண்ணிக்கங்க. மேலும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு இல்லை. எதிர்பார்த்த பணம் வரும். குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வழக்கு இருக்கு அல்லது பிரச்சனை இருக்குன்னா அதுல சாதகமான தீர்ப்புகள் வரும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்காது. தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பிள்ளைகளால வந்த மன வருத்தம் மாதத்தோட பிற்பகுதியில நீங்கும். சொத்துக்கள், பூர்வீக சொத்து போன்றவற்றில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அல்லது பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. அதுவுமே மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து. ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்துக்கு வரும்போது தைரிய வீரியத்தோட நீங்க செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண விரயமாக முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக செயல்படுங்க. கடன் வாங்காம செயல்படுறது நல்லது. இல்லைன்னா கடனுடைய அழுத்தத்தை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுடும். அதே போல கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க. சில நண்பர்கள், சில உறவுகள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிலரால் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். அவங்களோட சில சண்டை சச்சரவுகள் கூட வரலாம். உங்க வாக்கை அவங்க தவறா புரிஞ்சுக்கலாம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சிலர்கிட்ட பேசும்போது. அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, உறவுகள் கிட்டையும் சரி. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டென்ஷன், கோபத்தை வெளியே காட்டிக்க வேண்டாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் இருந்த வந்த மன வருத்தம் மாதத்தோட பிற்பகுதியில நீங்கும். ஆனாலும் சுப செலவுகள் அவர்கள் வகையில் உங்களுக்கு ஏற்படும். அதே போல கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய காலகட்டம். கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் சில பேர் கருத்து வேறுபாடுலாம் இருக்காது. வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, காதல்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்துல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சற்று பிரிந்து கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழிலில் திடீர்னு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல மாற்றம் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில சனி வக்கரமா இருந்தா சிறப்பான மாற்றமாகவே இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் புதிய கடன் படக்கூடிய வாய்ப்போ அல்லது கொடுத்த கடனை வசூலிக்கக்கூடிய வாய்ப்போ உண்டு. பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து பெரிதாக இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னாக்க சிறப்பாகவே படிப்பாங்க. மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்க, குறிப்பா மருத்துவம் போன்ற துறைகளில் ஜாயின் பண்றதுக்காக முயற்சி பண்றவங்களுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையில எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா மண்மனை விவசாயம் சார்ந்த தொழில்கள், மருந்து, மருத்துவம், பார்மா, ரசாயனம், கெமிக்கல் இது சார்ந்த துறைகள், என்ஜினியரிங், டெக்னிக்கல், கம்ப்யூட்டர், ஏஐ தொழில்நுட்பத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கும். அலைச்சல்கள், பயணங்கள், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல வருமானங்கள்லாம் வரும். பொதுவாகவே நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு பெட்டராகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையில வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க ஸ்ரீரங்கம், ரங்கநாதரை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா ஒரு சனிக்கிழமை ஸ்ரீரங்கம் போயிட்டு படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செஞ்சுட்டு சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, அது நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.